மக்களே, நான் சனா அண்ட் வெல்கம் டு ட்ரூலி சனா. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெடிஷனல் மேக்கப் லுக் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெட்டிங் சீசன்ஸ்லாம் வர போகுதுல்ல. ஸோ அதுக்காக ஒரு வெட்டிங் கெஸ்ட் நீங்க யாரா போனீங்கன்னா கூட, பிரைட் தவிர வேற யாரா போனீங்கன்னா கூட இந்த மேக்கப் லுக்கை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு மேட் லுக் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். லாங் லாஸ்டிங், ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் மேட் லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக்லாம் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி, என்னோட அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கிறேன். கம்மல் வளையல் போட்டிருந்தேன் ஆக்சுவலி, பட் இப்போ நான் வளையல் போட்டேன் அப்படின்னா கிளிக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மைக்ல. ஸோ அதனால தான் கலத்தி வச்சிட்டேன். ஸோ இந்த மேக்கப் லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் பண்ண வரும் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து மேட் லுக் போடணும்னா கூட நம்மளுக்கு வந்து ஸ்கின் ப்ரெப் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஏதாவது மேட் ப்ராடக்ட் போட போறீங்க, பட் நீங்க ஸ்கின் ப்ரெப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும் போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் சன்ஸ்கிரீன் போடல பிகாஸ் நான் வெளியில போகல. ஓகேவா? ஸோ நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு இந்த டாக்டர் ஷேட்ஸோட ஒரு கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் நான் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப முக்கியம் பிகாஸ் அது வந்து நம்ம மேக்கப்பை பிரிக்காம பார்த்துப்போம். ஓகேவா? ஆயிலி ஸ்கின்னா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து என் ஃபேஸ்ல ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வேற எதுவும் எனக்கு ஸ்பெஷலா போடல என்னோட ஃபேஸுக்கு. நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஸ்கின் ப்ரெப்லேயே மேக்கப் எப்படி பண்றது பேட்ச் ஆகாம தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து பிரைமர். எனக்கு ரொம்ப முக்கியம் பிகாஸ் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின். அதுவும் இந்த மாதிரி ஹியூமிடான பிளேஸ்க்குலாம் போனேன் அப்படின்னா சொல்லவே வேணாம் வர ஆயில் ப்ரொடக்ஷனை சொல்றேன். ஸோ அதுக்கு நான் இந்த ரீலவோட போர் வேனிஷ் பிரைமர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு தண்ணி டெக்ஸ்சர்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்க ஃபேஸ்ல வந்து ஹெவியா ஃபீல் ஆகாது சிலிகான் பிரைமர்ஸ் மாதிரி. ஸோ இதை நான் வந்து போட்டு என்னோட ஃபேஸ்ல எல்லா இடத்துலையும் போடல. எங்கெல்லாம் எனக்கு வந்து ஆயில் சுரக்குமோ, எங்கெல்லாம் எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குதோ, என்லார்ஜ்டு போர்ஸ் இருக்குதோ, ஓப்பன் போர்ஸ் இல்லை என்லார்ஜ்டு போர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க மட்டும் நான் வந்து இதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப தண்ணி, வெறும் தண்ணி அதோட டெக்ஸ்சர் பாத்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் நான் எனக்கு வந்து கலர் கரெக்டர் எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் எனக்கு யூஸ் பண்ற ஃபவுண்டேஷன்லயே எனக்கு வந்து ரெட் டிண்ட் இருக்குங்கிறதுனால அதுவே எனக்கு போதும். எனக்கு வந்து என் ஃபேஸ்ல கிரே ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த நிக்ஸோட பேர் வித் மீ பிளரிங் ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வச்சுக்கிற ஷேட் வந்து ஹனி, வார்ம் ஹனி. ஓகேவா? இந்த ஷேட் எனக்கு ஒரு எக்ஸாக்ட் மேட்ச். அண்ட் இது வந்து ஒரு ஆரஞ்ச் டோன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆரஞ்சியா இருக்காது. பட் என்னோட ஸ்கின்லயே கொஞ்சம் ஆரஞ்சா இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் வந்து என் ஃபுல் ஃபேஸ்லயும் போட்டு நான் ஸ்பஞ்சில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்க பிகினரா இருக்கிறீங்கன்னா டோன்ட் யூஸ் திஸ் வித் ஸ்பஞ்ச். ஏன்னா இது வந்து டக்குன்னு ட்ரை ஆயிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிளெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ யூஸ் அ பிரஷ். பட் எனக்கு நான் இன்னைக்கு நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன்னா எனக்கு வந்து கவரேஜ் வந்து ஃபுல்லா வேணாம் பிகாஸ் திஸ் இஸ் ஃபுல் கவரேஜ் மேட் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பவுடரி ஃபினிஷ் கொடுக்கும். நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா யூ டோன்ட் ஈவன் நீட் எனி பவுடர். நீங்க உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா கூட. ஸோ அதனால நான் வந்து இதை என் ஃபேஸ்ல போட்டுட்டு நான் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பட் அகைன் யூஸ் அ பிரஷ். ஓகேவா? நான் வந்து ஃபேஸ்ல வந்து ஈவன் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லா நான் வந்து போட்டுக்கிறேன். என்னோட மவுத் ஏரியா, என்னோட நெக் எதையுமே நான் வந்து விட்டு வைக்கல. எல்லா ஃபவுண்டேஷனும் நான் எப்படி போடுவேனோ அதே மாதிரி இதை போட்டுட்டு என்னோட அண்டர் ஐல நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் we are not going to color correct or conceal. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைலைட்டிங் கன்சீலர். ஓகேவா? ஹைலைட்டிங் கன்சீலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஃபேஸ் வந்து ஃபுல்லா பிளாங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அழகா தெரியாம ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால மேக்கப் போட்டிருக்க தெரியறது அழகா தெரியுது. அதனால நான் வந்து ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு நான் இந்த எல்லேகோட ப்ரோ கன்சீலர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து டானி. இது வந்து ரொம்ப லைட்டரான ஷேட் அண்ட் இது வந்து ஃபுல் கவரேஜும் கூட. ஸோ இதை நான் வந்து கம்மியா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். பிளஸ் நீங்க ஆல்ரெடி மேட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறீங்கிறதுனால கொஞ்சம் மேட் கன்சீலர்ஸை அவாய்ட் பண்ணிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு கேக்கி ஆயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹஷ்டி கன்சீலர். ஸோ உங்களுக்கு நிறைய நேரம் இது வந்து இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சீலர் இது. ஸோ இதை நான் வந்து போட்டு என்னோட ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் ஆயிடும். ஐ லவ் திஸ் கன்சீலர். இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஐ எம் லவ்விங் திஸ் so மச். உங்களுக்கு இதை நீங்க வந்து உங்க ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து என்னோட அண்டர் ஐல மட்டும் தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நீங்க உங்க மூக்குல, உங்களோட நாடியில, நெத்தியிலாம் உங்களுக்கு போடணும்னு நீங்க வந்து போட்டுக்கலாம். பட் எனக்கு அது வந்து கொஞ்சம் ரொம்ப அன்நேச்சுரலா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் டூயிங் மை வே, யூ டூ யுவர் வே. நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட ஃபேஸை நான் பிரான்ஸ் பண்ணிக்க போறேன். அகைன் நம்மளுக்கு வந்து ஹைலைட்டிங் பண்ண மட்டும் பத்தாது. எங்கெல்லாம் நம்மளுக்கு ஷேடோ விழுமோ அங்கெல்லாம் ஷேடோ கொடுத்தாதான் ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஓகேவா?
ஸோ அதுக்கு நான் இந்த ரீலவோட சூப்பர் பிரான்சர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து கோபி. இதை நான் வந்து எடுத்து நார்மல் என்னோட பிரான்சர் எங்க போடுவேன் அங்க போடாம அதுக்கு கீழே நான் வந்து போட்டுக்கிறேன். ஒரு ஷேடோ கான்டோர் ஸ்லாஷ் பிரான்சிங் மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷ் எடுத்து போட்டுக்கிறேன். ரொம்ப கம்மியா போட்டு பில்ட் பண்ணுங்க, பிகாஸ் இட் இஸ் சோ பிக்மெண்டட். ஓகேவா? போட்டுட்டு உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பத்தலைன்னா மட்டும் யூஸ் அகைன், இல்லாட்டா நீங்க வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? பிகாஸ் நிறைய ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதாயிடும். இதை நான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு என்னோட நெத்திலையும் என்னோட நாடிலையும் நான் வந்து போட்டுக்கிறேன். டபுள் சின்ன வரைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். மறைஞ்சா மறையட்டும், இல்லாட்டா போட்டோம். நெக்ஸ்ட் பிளஷுக்கு வந்து நான் புதுசா எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு நான் பவுடர் பிளஷ் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அன்னைக்கு நான் வந்து ஒரு பவுடர் பிளஷ் யூஸ் பண்ணேன். ஓகேவா? யூஸ் பண்ணி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மதிய டைம் எல்லாம் தாண்டி கூட அது வந்து என் ஃபேஸ்ல இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேபிளின் ஃபிட்மியோட பிளஷஸ். ஓகேவா? ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை பவுடர் பிளஷ் இவ்வளவு லாங் லாஸ்டிங்கா இருக்கும்னு. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த மேக்கப்பும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் கொஞ்சம் மேட்சா இருக்கணுங்கிறதுனால நான் இந்த ஷேடை மெயினா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பேஷனேட் ஷேடை வந்து என்னோட அந்த பிரான்சருக்கு மேல நான் வந்து போட்டு சீக்ஸ்ல லைட்டா எடுத்துட்டு வந்துக்கிட்டேன். அண்ட் என்னோட நோஸ்ல நான் வந்து இந்த செகண்ட் ஷேட் ப்ரௌட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நீங்க யூஸ் பண்ணலனா கூட ஒன்றும் இல்லை. ஓகேவா? இந்த ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்றது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்க வந்து ஸ்பஞ்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி டு பிளெண்ட், சூப்பர் பிக்மெண்டட், எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பிளஷ் வந்து நீங்க நம்பி வாங்கலாம் ஆக்சுவலி. பட் நிறைய ஷேட் ரைஸ் தான் இல்லை, விச் இஸ் பம்மர். பட் உங்களுக்கு பிடிச்ச ஷேட் இருந்துச்சுன்னா கோ ஃபார் இட். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன். நீங்க செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நம்ம மேட் பவுடர்ஸ் தான் நிறைய, மேட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம நிறைய போட்டிருக்கோம். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னுங்கிற காரணத்தினால நான் வந்து கொஞ்சம் பவுடரை செட் பண்ணிக்கிறேன். பட் இந்த பவுடர் ரொம்ப லைட் வெயிட்டான பவுடர். நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா கூட யூ வில் லவ் திஸ். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட பேர் ஃபோக்கஸ் பவுடர். ஓகேவா? நான் வச்சிருக்கிற ஷேடு வந்து டேன். இது உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப லைட் வெயிட், கிட்டத்தட்ட ஒரு பேக் பவுடர் மாதிரி சூப்பர் லைட் வெயிட். உங்க ஃபேஸ்ல போட்டிருக்கிற இது தெரியவே செய்யாது, எவ்வளவுதான் நீங்க போட்டாலும் தெரியவே செய்யாது. ஸோ இதை நான் வந்து என்னோட அண்டர் ஐல என்னோட ஃபேஸ்ல இருக்கிற சென்டர் பாயிண்ட்ஸ்ல மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ லிப்ஸை நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஐஸ்க்கு போறதுக்கு முன்னாடி. அப்பதான் எனக்கு வந்து அதை கோஆர்டினேட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ லிப்ஸுக்கு நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு வைரலான யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஸோட லவ் ட்ரையாங்கிள் 3-in-1 லிப்ஸ்டிக். ஓகேவா? இது ஏன் ரொம்ப யூனிக்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு 3 ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் வருது ஒரே லிப்ஸ்டிக்ல. ஃபர்ஸ்ட் ஷேடு நான் வந்து என்னோட லோவர் லிப்ல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு ஷேடை நான் என்னோட அப்பர் லிப்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஷேடையும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தேர்ட் ஷேடு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப பிக்மெண்டட். ஒரே ஒரு ஸ்வைப் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்ட் வரதுக்கு. அண்ட் இது வந்து இந்த வெட்டிங் சீசனுக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 12 hours வரைக்கும் இது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆகாம, ஸ்மட்ஜ் ஆகாம உங்க லிப்ஸ்ல அதே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டச் பண்ண வேண்டிய அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இந்த லிப்ஸ்டிக்ல உங்களுக்கு வந்து அவகாடோ ஆயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது நரிஷிங்காவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்க லிப்ஸை வந்து ட்ரையும் ஆகாது. இந்த லிப்ஸ்டிக் ரேஞ்ச்ல உங்களுக்கு வந்து 5 டிஃபரெண்ட் ஷேட்ஸ் வருது. உங்களுக்கு நியூட்ஸ் வருது, பிங்க்ஸ் வருது, ரெட், ஒயின்ஸ், ரோசி ப்ரௌன்ஸ், எல்லாமே இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து வருது. இந்த அஞ்சுலையும் எனக்கு பிடிச்ச ஷேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு ஸ்கார்லெட் விஸ்பர் அண்ட் பிக் பிங்க். பட் இன்னைக்கு நான் மேக்கப் லுக்கு மேட்ச் ஆகிற என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து இந்த நியூட் ஆர்கிட் போட்டிருக்கேன். அதுவுமே சூப்பரா இருக்குது, இந்த லுக்கு சூப்பரா இருக்குது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் உங்களுக்கு வந்து நைக்கா, அமேசான், பர்பிள் அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க எதை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற கோட மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட ஃபேஸை நான் ஒரு மிஸ்ட் அடிச்சுக்க போறேன். ஓகேவா? செட்டிங் மிஸ்ட் இல்லைனா ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் எதுனாலும் பரவாயில்ல. பிகாஸ் எனக்கு வந்து மேட் லுக் தான் வேணுமே தவிர அந்த பவுடரி லுக் எனக்கு வந்து வேணாம். ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து அந்த பவுடர்லாம் டோன் டவுன் பண்றதுக்கு இந்த மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ் நான் வந்து யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்ல ஈவனா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை நேச்சுரலாவே நான் வந்து ட்ரை ஆக விட்டுறேன். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம சட்டுன்னு ஐப்ரோஸை முடிச்சிடலாம். எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து சட்டிலா இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் அதுக்கு இந்த எட்யூடோட டிராயிங் ஐப்ரோ பென்சில்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரே ப்ரௌன். இதை நான் வந்து எடுத்து எனக்கு எங்கெல்லாம் அடர்த்தி கம்மியா இருக்கும் அங்கே மட்டும் போடுறேன். ஆல்ரெடி முடி இருக்கிற இடத்த நான் தொடவே இல்லை. ஓகேவா? போட்டுட்டு அந்த ஸ்கூலியை வச்சே நான் வந்து ஈவன் அவுட் பண்ணிடுறேன். அப்போ அங்கங்க திட்டா நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் காஜலுக்கு நான் வந்து இந்த ஸ்டேஸோட 9-to-9 ஆல் ஐஸ் ஆன் யூ காஜல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி தான். பிகாஸ் எனக்கு வந்து இந்த ஐ லுக் வந்து ஒரு சிக்னேச்சர் லுக். என்ன ட்ரெடிஷனலா இருந்தாலும் சரி, வெஸ்டர்னா இருந்தாலும் சரி, ஐ மேக்கப் இதே தான். ஸோ அதுக்கு நான் வந்து என்னோட லோவர் வாட்டர் லைன்லயும் அப்பர் வாட்டர் லைன்லயும் நல்லா திக்கா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ ஷேடோக்கு தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துட்டே இருந்துச்சு என்ன போடலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் தான் சரி ஒரு நியூட்ரலான ஐ ஷேடோ போட்டோம் அப்படின்னா என்ன ட்ரெஸ் நீங்க போட்டாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் பாப்ல இருந்து வர அவங்களோட சூப்பர் ஷாக் ஷேடோ தான் வந்து எடுத்து மெயினா என்னோட அந்த சென்டர் ஆஃப் த லிட்ஸ்ல மட்டும் நான் வந்து கொஞ்சம் திக்கா போட்டுக்கிறேன். இது வந்து எனக்கே ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் கலரும் கிடையாது, புரியுதா? வெறும் ஷிம்மர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது அழகா இருக்கும். உங்க பிக்மெண்டட் லிட்ஸே அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா காமிக்கும்.
இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இதை எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாம லைட்ல எல்லாம் படும்போது இது அவ்வளவு அழகா ஜொலிக்கும். ஸோ ஐ லவ் திஸ் ஷேட். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஐலைனர்லாம் வேணாம். பிகாஸ் ரொம்ப திக்கான ஐலைனர், ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஐலைனர்னா என்ன பண்ணுவோம்னா கண்ணு ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த மேபிளினோட கலாசல் போல்ட் லைனர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நார்மலா திக்கான ஒரு பிங்க் நான் வந்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு பிங்க் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஐலைனரே பிடிக்காதுன்னா யூ கேன் ஸ்கிப் இட். லாஸ்டா வி ஹேவ் மஸ்காரா. மஸ்காரா வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் ட்ரார்ல இருந்து நான் வந்து மஸ்காரா வெளியிலேயே எடுப்பேன். அதுக்கு நான் எனக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த மேபிளினோட ஸ்கை ஹை மஸ்காரா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் மஸ்காரா. ஓகேவா, சூப்பர் லாங் லாஸ்டிங், சூப்பரான ஒரு வால்யூம் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரே ஒரு கோட்னா நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுவும் மேல் லேஷஸ்க்கு மட்டும். கீழ் லேஷஸ்ல எனக்கு போடுறது பிடிக்காது. எனக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை என்னோட ஃபேஸ் அப்படி பார்த்து. ஸோ எனக்கு அது பிடிக்காது. உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான். இதுதான் மேக்கப் லுக். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது நீங்க ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைலைட்டர் வேணும்னா நீங்க வந்து பவுடர் ஹைலைட்டர் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஐ ஷேடோ இன்னும் ஸ்மோக்கியா வேணும்னா நீங்க ஸ்மோக்கியாய் வந்து நீங்க பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் நான் இன்னைக்கு உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கிறேன். பிடிச்சிருச்சா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் சாரீல ஒன்று கிரியேட் பண்ணலான்னு இருக்கிறேன், சாரி கேட்ட படிச்சதுக்கு அப்புறம். ஓகேவா, ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். வரைக்கும்